Hello SSC aspirants. நம்ம செகண்டரி ஆக்டிவிட்டி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம முதலே பார்த்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ எனி திங் தட் இஸ் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் த ரிசோர்ஸ் ஒப்டெயின் ஃப்ரம் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் ஒரு ரிசோர்ஸ் எடுக்கிறோம், அந்த ரிசோர்ஸை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லை வேற ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இண்டஸ்ட்ரி ரெஃபர்ஸ் டு, ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து கன்சர்ன் வித் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ். Okay, so industry is concerned with production of goods. So industry is concerned with production of goods. Okay, so வந்து extraction of minerals, for example extraction of minerals நம்ம mining industry அப்படின்னு சொல்லுவோம். So production of goods வந்து நம்ம manufacturing industry அப்படின்னு சொல்லுவோம். So provision of services நம்ம service industry அப்படின்னு சொல்லுவோம். Service industryல பார்த்தீங்க அப்படின்னா IT industry, software industry அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி manufacturing அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸில் வரும். எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா மைனிங் இண்டஸ்ட்ரி, மைனிங்கில் வந்து கோல் மைனிங் இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் எப்படி கிளாஸிஃபை பண்ணால் பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல்ஸ், சைஸ் அண்ட் ஓனர்ஷிப். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது அதை பேஸ் பண்ணி சைஸ். ஓகே, லார்ஜ் ஸ்கேல், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக இருக்கும், ப்ரைவேட்டாக இருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் செக்டராக இருக்கலாம். ஓகே, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். ஓகே, ரா மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி என்னவா நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா ஆக்ரோ பேஸ்ட், மினரல் பேஸ்ட், மெரைன் பேஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் பேஸ்ட். ஸோ ஆக்ரோ பேஸ்ட்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீ இண்டஸ்ட்ரி, காஃபி இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஸோ ஆயில் இண்டஸ்ட்ரி, எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரி, ஸோ இதெல்லாமே ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அதெல்லாம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து அலுமினியம் இண்டஸ்ட்ரி, ஸோ இதெல்லாமே மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறதுல வரும். ஓகே, நம்ம மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஃபிஷ், அதாவது மெரைன் ரிசோர்ஸஸ். ஓகே, ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோரல் ரீஃப்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ கோரல் ரீஃப்ஸ் சில ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே மெரைன் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி வரும். ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் லம்பரிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஆர் வுட் கட்டிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, லம்பரிங், அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஓகே, ஸோ மெடிசின்ஸ், ஸோ இந்த ஹனி கலெக்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ அதெல்லாமே ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்துடும். ஓகே, ஸோ மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து இட் ஃபீட்ஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ வாட் டஸ் இட் மீன் இட் ஃபீட்ஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் ஃபஸ்ட்டு வந்து அயன் ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அயன் ஓரை வந்து அயன் ஷீட்ஸாக மாற்றுவாங்க. ஓகே, அதுக்கு ஆர் ஸ்டீல் ஷீட்ஸாக மாற்றுவாங்க. இப்போ அந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா மற்றது மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம கிச்சன் யூட்டன்சில்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் மேட் ஃப்ரம் அலுமினியம் ஆர் ஸ்டீல். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, கார்ஸ், ட்ரெயின்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் எதுலாம். ஓகே, ஸோ தே ஆர் மேட் ஃப்ரம் ஸ்டீல். ஓகே, தே ஆர் மேட் ஃப்ரம் ஸ்டீல். ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து இந்த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. அதனால தான் வந்து த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த மினரல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபீட்ஸ் அதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் தான் வேறு ப்ராடக்ட்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம பேசிக்கலாக என்ன பண்ணுறோம், வேல்யூ அடிஷன் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை இன்னொரு வேல்யூ ஆட் ப்ராடக்டாக மாற்றுறோம். நார்மலான ஒரு ஸ்டீல் வந்து ஒரு பிளெயின் ஷீட் ஆஃப் ஸ்டீல் ஒரு ஒர்க்கிங் ஆட்டோமொபைலாக மாறுது. ஓகே, அங்கே ஒரு வேல்யூ அடிஷன் நடக்குது. ஸோ நம்ம வந்து டெக்னாலஜி இன்ஃபியூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து வேற ஒரு ப்ராடக்டாக மாற்றுறோம். ஓகே, தட்ஸ் வை மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் த லைஃப் லைன் ஆஃப் அதர் இண்டஸ்ட்ரீஸ். அகெயின் டிபெண்டிங் ஆன் சைஸ், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சின்னதாக வீட்டுக்குள்ளேயே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இல்லை ஒரு சின்ன ஒரு 20 people அந்த மாதிரி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு வரும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி காட்டேஜ்னு வீடு. ஓகே, ஸோ காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் வெரி ஸ்மாலர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, பாரத் பிஹெச்இஎல் அந்த காம்ப்ளெக்ஸஸ், ஸ்டெர்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட்ஸ் அ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ராசஸிங் காப்பர். ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கோம், மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே,
இந்தியாவில் எம்எஸ்எம்இஸ் அப்படின்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இக்கு தனி மினிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகே, ஸோ இது போக வந்து லார்ஜர் கம்பெனிஸ். ஓகே, அதே மாதிரி ஓனர்ஷிப் பேஸ் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர், ஸ்டேட் ஓன்ட் ஆர் பப்ளிக் செக்டர், ஜாயின்ட் செக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர். ஸோ ப்ரைவேட் செக்டர் அப்படின்னா என்ன? ஸோ those owned by individuals. ஸோ கவர்மெண்ட்டுக்கு அதில் எந்த ரோலுமே இருக்காது. ஓகே, ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ் ஆர் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், டாட்டாஸ், ஸோ அதெல்லாமே ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ். ஓகே, ஸ்டேட் ஓன்ட் ஆர் பப்ளிக் ஓன்டு அப்படின்னா என்ன? மெஜாரிட்டி ஸ்டேக் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட். ஓகே, மெஜாரிட்டி ஸ்டேக் இஸ் ஓன்டு பை கவர்மெண்ட். ஓகே, ஸோ கவர்மெண்ட் தான் அதில் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், நம்ம டெய்லியும் பெட்ரோல் போடுறோம்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டேட் ஓன்ட் ஆர் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ். ஓகே, நம்ம பேங்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதெல்லாமே பப்ளிக் செக்டர் ஆர் ஸ்டேட் ஓன்டு பேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஜாயின்ட் செக்டர் அப்படிங்கிறது என்னன்னா பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து பண்ணுறது. ஓகே, ஸோ பப்ளிக் செக்டருக்கும் அதில் வந்து ஸ்டேக் இருக்கும், ப்ரைவேட் செக்டருக்கும் அதில் ஸ்டேக் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படின்னா, ஸோ கோஆப்ரேட்டிவ் செக்டர் வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்களே ஒன்றா சேர்ந்து ஒரு புது கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஸோ சிங்கிள் ஓனர்ஷிப் அப்படின்னு இருக்காது. ஸோ ஓனர்ஷிப் வில் பி டிவைடட் அண்ட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாஸ் ஃபேமஸ்ட் கோஆப்ரேட்டிவ் வந்து அமுல், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஸோ திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபேமஸ்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு பேங்க்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய சுகர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. There are a lot of sugar cooperatives and dairy cooperatives. Okay, so நம்ம முதல்ல சொன்ன மாதிரி biggest dairy cooperative is Amul. Okay, so Amul is an outcome of this operation flood or white revolution. Okay, so இந்தியாவில் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து டெய்ரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஒயிட் ரெவல்யூஷன் ஆர் ஆப்ரேஷன் ஃப்ளட். ஓகே, ஸோ இந்தியாவில் மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அமுல் வந்து இதில் ஃபார்ம் ஆனதான். ஓகே, ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகே, ஸோ தமிழ்நாட்டோட இதோட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா ஆவின். தமிழ்நாட்டில் அமுலோட ஈக்குவலன்ட் ஆவின். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ஒரு ஈக்குவலன்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தே ஆர் கோஆப்ரேட்டிவ் செக்டர்ஸ். நெக்ஸ்ட் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும்? அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது, எங்கே அவைலபிளாக இருக்குது, எப்படி அவைலபிளாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி வந்து லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் லேண்ட் அவைலபிலிட்டி அண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி, லேபர், பவர், கேபிட்டல், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட். ஸோ இது போக கவர்மெண்ட் பாலிசிஸுமே வந்து லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். வெயிட் லூசிங் ரா மெட்டீரியல்ஸ், weight gaining or no change. Okay, weight losing, weight gaining or no change. Okay, for example இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, அயன் ஓரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அயன் ஓரை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ராசஸ் பண்ணணும் நிறைய வேஸ்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் ஆர் மைன் பண்ணுறோம். ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் பாயிண்ட், இங்கே மார்க்கெட் இருக்குது. இண்டஸ்ட்ரி இங்கே வச்சோம் அப்படின்னா ஸோ தேவையில்லாமல் நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தேவையில்லாமல் நம்ம நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜை வந்து கம்மி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரி இங்கே லொக்கேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த இண்டஸ்ட்ரி வில் நாட் பி லொக்கேட்டட் க்ளோசர் டு த மார்க்கெட் பட் க்ளோசர் டு த பிளேஸ் வேர் இட் இஸ் மைண்ட். ஓகே, ஸோ இதனால் என்னென்னா இங்கே ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இதை வந்து ஃபர்தராக ப்ராசஸிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க ஆர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் சோட்டா நாக்பூர் ரீஜனில் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இண்டஸ்ட்ரீஸும் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா மைனிங் ஏரியாஸ் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இது வந்து டில் 1960s 1970s வரையும் குளோபில் குறிப்பாக அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆர் வெயிட் லூசிங் இண்டஸ்ட்ரி, இந்த அயன் அண்ட் ஸ்டீலில்
க்ளோசர் டு ரா மெட்டீரியல்ஸ் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் லொக்கேட்டட் க்ளோசர் டு போர்ட்ஸ். ஓகேங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அதெல்லாமே. ஓகே, தே ஸ்டார்டட் லொக்கேட்டிங் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் க்ளோசர் டு த போர்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஸோ த நேச்சர் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிகேம் அண்ட் எக்ஸ்போர்ட் கமாடிட்டி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து அது எக்ஸ்போர்ட் கமாடிட்டியாக மாறிடுச்சு. ஓகே, எக்ஸ்போர்ட் கமாடிட்டியாக மாறும்போது they were located closer to the ports. Okay, they were located closer to the ports. ஏன்னா ports are places of transport. Okay, the transport factorனால iron and steel industry வந்து இந்த availability of raw material இருந்து தள்ளி portsக்கு போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லேண்ட் அண்ட் வாட்டர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து லேண்ட் வந்து நிறைய எக்ஸ்டென்சிவாக தேவைப்படும் அண்ட் வாட்டர் அதிகமாக எக்ஸ்டென்சிவாக தேவைப்படும். அயர்ன் அண்ட் ஸ்டீலே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரிவருக்கு நடுவில் லொக்கேட் ஆகிருக்கும். அதே மாதிரி பக்கத்தில் ஜம்ஷெத்பூர் அந்த எங்கே அயனோர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ ஸோ அது எல்லாமே அந்த ப்ராசஸிங்க்கு தேவையான லைம் ஸ்டோன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை சுற்றி தான் இருக்கும். வாட்டரும் ஒரு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்னால லேண்ட் அண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லேபர். ஓகே, ஸோ சில இண்டஸ்ட்ரீஸை பார்த்திங்கன்னா லேபரோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டீ இண்டஸ்ட்ரி நம்ம முதலே பார்த்துருக்கோம். டீ ரெக்வயர்ஸ் plucking of leaves. Plucking of leaves. ஓகே, டீ இண்டஸ்ட்ரியில் லீஃப் பிளக்கிங் வந்து அதுக்கு லேபர் நிறையா தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எய்தர் டீ இண்டஸ்ட்ரி வில் பி லொக்கேட்டட் பிளேசஸ் வேர் லேபர்ஸ் ஆர் அவைலபிள். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து டீ க்ரோஸ் ஒன்லி இன் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, சாரி ஹில் ஸ்லோப்ஸ். ஓகே, டீ வந்து ஹில் ஸ்லோப்ஸில் தான் அதிகமாக க்ரோ ஆகிறதுனால லேபரை வந்து டீ எஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ லேபர் வில் பி ட்ரான்ஸ்போர்ட் டு த டீ எஸ்டேட். அந்த டீ எஸ்டேட்லேயே அவங்களுக்கு அக்காமடேஷன்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த டீ இண்டஸ்ட்ரியே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஏர்லி டைம்ஸில் காட்டன். இப்போ வந்து காட்டனுக்கு வந்து நிறைய மெஷினரிஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ காட்டனுக்கு மெஷினரி வர மாதிரி டீக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா காட்டன் க்ரோஸ் ஆன் ஃப்ளாட் சாயில். பிளெயின்ஸில் வந்து காட்டன் க்ரோ ஆகும். பட் டீ க்ரோஸ் ஆன் மவுண்டெயின்ஸ். ஓகே, ஸோ மவுண்டெயின்ஸில் வந்து நம்ம ஒரு மெஷினரி யூஸ் பண்ணுறது வந்து பிளெயின்ஸில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபேவரபிள் கிடையாது. அண்டு அந்த ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம 18th 19th செஞ்சுரியில் லேபர் ஃபார் காட்டனை வந்து நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சதே தவிர டீக்கு வந்து நம்மளால் இன்னும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. மேனுவலில் தான் வந்து நம்ம லேபர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர். ஓகே, ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் வந்து ரொம்ப முக்கியமான காம்பனன்ட். ஓகே, ஸோ பவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை ஃபர்தராக இந்த வேல்யூ அடிஷன் ஆர் ப்ராசஸிங் எது பண்ணனாலும் பவர் வந்து முக்கியம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம். ஸோ பாக்சைட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். பட் பாக்சைட் மைன் பண்ணுறோம். பட் பார்த்தீங்கன்னா பாக்சைட் அலுமினியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பவர் தேவைப்படுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து industries that extract aluminum from bauxite will be located very closer to a power source. Okay, தாமோதர் வேலி கார்பரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தாமோதர் ரிவரில் ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி மோஸ்ட்லி வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் அலுமினியம் ப்ராசஸிங் ஃப்ரம் பாக்சைட். ஓகே, ஸோ பவர் வந்து ஒரு முக்கியமானது. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணோன்னா அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனிஷியலாக அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பவர் ஹாலிடே பவர் டேரிஃப் ஹாலிடே அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் தே வில் கேரண்டி பவர் அட் மினிமம் ப்ரைஸ் ஃபார் அ சஃபிஷியன்ட் பீரியட். ஓகே, அது ஒன்று. நெக்ஸ்ட்டு கேபிட்டல். ஓகே, கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி செட் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ எங்கெல்லாம் கேபிட்டல் ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து த்ரூ இண்டஸ்ட்ரியல் லோன்ஸு அப்பப்போ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லோன் மேலா அதெல்லாம் நடத்துவாங்க. அண்டு இந்தியாவில் கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முத்ரா ஸ்கீம். ஓகே, முத்ரா ஸ்கீம் இஸ் அபவுட் ஃபண்டிங் த இன்வெஸ்டர்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அது பார்த்திங்கன்னா சிஷு கிஷோர் தருண் அப்படிங்கிற ஒரு 3 கேட்டகரி ஸ்பிளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஏன் பிரிட்டனில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா பிரிட்டன் கிட்ட வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மார்க்கெட்ஸோட ட்ரேட் மூலமாக அவங்ககிட்ட நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்துச்சு. அந்த ப்ராஃபிட்டை வச்சு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணாங்க. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் பிரிட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் வந்து அது ரொம்ப முக்கியம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இட் லிங்க்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரி. ஓகே, அண்ட் இட் links industry to market. Okay,
ஸோ இந்த ரா மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் இந்த மூணையும் லிங்க் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் ரோல், அதாவது வைட்டல் ரோல் இஸ் டன் பை டிரான்ஸ்போர்ட். ஓகே, ஸோ வைட்டல் ரோல் இஸ் டன் பை டிரான்ஸ்போர்ட் செக்டர். ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து அவங்க இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுனா என்ன? they will develop this roads and railways, airports, seaports இதெல்லாமே டெவலப் பண்ணாங்க. இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா சாகர்மாலா ப்ராஜெக்ட், இட் இஸ் யூஸ் ஃபார் டெவலப்பிங் போர்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி. இந்த இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்தியாவில் எந்தெந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து நேவிகபிள் அப்படின்னு பார்த்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 நேஷ்னல் வாட்டர்வேஸ் இருக்குது. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே பெரிய லெவலில் நேஷ்னல் வாட்டர்வே 1 to நேஷ்னல் வாட்டர்வே 6 இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ வந்து 100+ புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 1 இஸ் த லாங்கஸ்ட் வாட்டர்வே. ஸோ அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் டு ஹால்டியா. ஓகே, ஸோ அது வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்மோஸ்ட் உத்தரப்பிரதேஷ் வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நேஷ்னல் வாட்டர்வே 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இருக்குது. ஸோ நேஷ்னல் வாட்டர்வே 3 and 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஈஸ்டர்ன் கோஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் நம்ம எதுக்காக வந்து இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம்? மார்க்கெட் கன்சம்ஷனுக்காக. ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியோட முக்கியமானது கன்சம்ஷன் எங்கே நடக்கும்? கன்சம்ஷன் வில் டேக் பிளேஸ் இன் மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் எனி இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வில் பி லொக்கேட்டட் வெரி க்ளோசர் டு த மார்க்கெட்ஸ். ஓகே, ஏன்னா வந்து ஈஸியாக செல் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போ மார்க்கெட்ஸ் வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட்டாக லொக்கேட் ஆகிருக்கு. பிகாஸ் எங்கேருந்து வேணாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது சவுத் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் சென்னையில் வந்து கார் மேனுஃபேக்சரிங் அதிகம். ஓகே, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பிகாஸ் டெட்ராய்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏலேருந்து ஒரு சிட்டி. ஓகே, அது வந்து ஹப் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங். ஓகே, டெட்ராய்ட் கிளப்னே ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக என்ன, அந்த கிளப்பில் எல்லா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சர்ஸ் இருப்பாங்க. ஓகே, டெட்ராய்ட் அப்படிங்கிறது யூஎஸ்ஏல இருந்த ஒரு சிட்டி. பட் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹை லேபர் காஸ்ட் வந்து அது அப்படியே அங்கேருந்து இண்டஸ்ட்ரி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிது. அந்த ஷிஃப்ட்டில் வந்து அதிகமாக வந்து சென்னைக்கு. ஓகே, சென்னை இஸ் கால் டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. ஓகே, இங்கே வந்து கார் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற கார் மேனுஃபேக்சர்ட் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70% மேலே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கெட் இஸ் அ மெயின் ஃபேக்டர் ஃபார் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிற கார்ஸ் அங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அங்கே விட ஏன் இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம்னா இங்கே லேபர் சீப்பாக இருக்குது. ஸோ அகெயின் இங்கே லேபர் வந்து சீப்பாக இருக்குது. இங்கேருந்து அந்த இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இப்போது டிஸ்பைட் மார்க்கெட் இங்கே இல்லை, யூரோப் அண்ட் யூஎஸ்ஏல தான் மார்க்கெட் இருக்குது. பட் லேபர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இங்கே சீப்பாக இருக்கிறதுனால ஸோ இங்கே மார்க்கெட்லேருந்து அங்கே இருக்கிற மார்க்கெட்டுக்கு நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸுமே தே ஆர் டிபெண்ட் ஆன் அதர். அதே மாதிரி ஒரு ஃபேக்டர் வந்து இன்னொரு ஃபேக்டர் நெகேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் அப்படிங்க முக்கியம். இதில் சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில மார்க்கெட்ஸ் வந்து தே வில் ஆல்வேஸ் பி லொக்கேட்டட் வெரி க்ளோசர். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஷபிள்ஸ். ஓகே, பெரிஷபிள்ஸ். ஸோ பெரிஷபிள்ஸ்னு என்ன? ஸோ இது எல்லாமே அதோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து பெரிஷபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பெரிஷபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான இது இருக்குது. ஓகே, நம்ம வெஜிடபிள்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே. ஓகே, இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப க்ளோசர் டு த மார்க்கெட்டாக தான் இருந்துச்சு. பட் அகெயின் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஃபார் ரெஃப்ரிஜரேஷன் கெப்பாசிட்டி. ஓகே, ரெஃப்ரிஜரேஷன் கெப்பாசிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த பெரிஷபிள்ஸ் வந்து ஸோ இங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாண்டு, டென்மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதோட ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பிகாஸ் அகெயின் தேர் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் தேர் இஸ் அவைலபிலிட்டி ஆஃப் டெக்னாலஜி. ஓகே, அப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபீடர் இண்டஸ்ட்ரி நம்ம ஒரு இதில் பார்த்துருக்கோம்.
So manufacturing industry or mineral based industry forms the basis of all industries. So feeder industry அப்படினா என்னன்னா ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியில் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ஃபீடர் இண்டஸ்ட்ரி. ஸோ ஏன் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபீடர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம்? பிகாஸ் நம்ம எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் அதில் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் யூட்டன்சில்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது. ஓகே, பிகாஸ் that is why iron and steel industry is called feeder industry, because the product of iron and steel industry is being used in other industries. Okay, so iron and steel வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அயன் ஓர் இருக்கும். ஓகே, அயன் ஓர். ஓகே, அயன் ஓரில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஓர் இருக்கும். ஸோ ஒன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். அந்த பியூரிட்டி பேஸ் பண்ணி இந்தியாவில் பெஸ்ட் அயன் ஓர் எங்கே கிடைக்குது அப்படின்னா கர்நாடகா பக்கத்தில். ஓகேங்களா, ஸோ அரௌண்ட் கர்நாடகா வி ஹேவ் த பெஸ்ட் அயன் ஓர். ஓகே, ஸோ அந்த அயன் ஓர் எடுத்து தே ஆர் ப்ராசஸிங் த அயன் ஓர் அண்ட் த ப்ராசஸ்ட் அயன் ஓர் இஸ் கன்வெர்டட் இன்டு steel or iron, and then it is turned into steel sheets. Okay, and the steel sheets it is turned into feeder for other industries, for example automobile industry. Okay, so இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ முதலே சொன்ன மாதிரி ஸோ மோஸ்ட் ஆஃப் த அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லொக்கேட்டட் க்ளோசர் டு திஸ் சோட்டா நாக்பூர் பிளேட்டியூ. ஓகே, ஏன்னா இங்கே தான் ரா மெட்டீரியல் இருக்குது. பட் அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை. ஸோ இங்கே வந்து விஸ்வேஸ்வராயா அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து வைசாக் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட், ஸோ அது போக சேலம் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே இந்தியாவில் லொக்கேஷன் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ ரா மெட்டீரியல் வந்து அந்த பிளாஸ்ட் ஃபர்னஸில் போட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த அந்த அயன் ஓரை வந்து பிளாஸ்ட் ஃபர்னஸில் போட்டாங்க அப்படின்னா நமக்கு அயன் ஆர் ஸ்டீல் அப்படி அவுட்புட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்டீல் இஸ் நத்திங் பட் கார்பனைஸ்ட் அயன். ஓகே, அயன் கூட வந்து நம்ம கார்பன் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். ஓகே, அப்படி மாறின ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்டீல். ஓகே, ஸ்மெல்ட்டிங். ஸோ இந்த என்ன ப்ராசஸ் எடுப்பாங்கன்னா ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ். Okay, smelting is the process in which metals are extracted from the ores by heating beyond their melting point. Okay, for example ஒரு ஓர் இருக்குது. ஸோ அதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 2300 டிகிரிஸ் அப்படின்னா ஸோ அதை 2400 டிகிரிஸுக்கு மேலே ஹீட் பண்ணி 2300 டிகிரிஸ்க்கு மேலே ஒரு 2400 டிகிரிஸில் ஹீட் பண்ணி ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஸ்மெல்ட்டிங். ஓகேங்களா, ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஸ்மெல்ட்டிங்கிற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி ரப்பர் இண்டஸ்ட்ரியில் வல்கனைசிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆடிங் சல்ஃபர் டு ரப்பர் இஸ் கால் வல்கனைசிங். ஓகே, இந்த டேர்ம் நோட் பண்ணிங்க. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஸ்மெல்ட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி ரப்பர் இண்டஸ்ட்ரியில் தே வில் யூஸ் வல்கனைசிங் ப்ராசஸ். வல்கனைசிங் ஆஃப் ரப்பர் அப்படின்னே ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே அயன் அண்ட் ஸ்டீல் வந்து ஒரு ஃபீடர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ அதுலேருந்து கிடைக்கிற ஸ்டீல் வந்து இட் இஸ் த பேக் போன் ஆஃப் அதர் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்குன்னா பிலாய், துர்காப்பூர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் ரீஜன். ஓகே, இந்த பீகார், ஓகே பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் ட்ரை ஜங்ஷனில் இந்த ஏரியாஸ் இருக்குது. பிலாய், துர்காப்பூர், பர்ன்பூர், ஜம்ஷெத்பூர், ரூர்கேலா அண்ட் பொக்காரோ. ஓகே, ஜம்ஷெத்பூரில் டிஸ்கோ டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஸ்டீல் பிளான் 1907 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஜம்ஷெட்ஜி டாடா அவர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணால், அதனால் அவர் பேர்லேயே ஜம்ஷெத்பூர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ துர்காப்பூர், பிலாய், ரூர்கேலாலாம் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் நம்ம ஃபாரின் அசிஸ்டன்ஸோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் வந்து யுனைடெட் கிங்டமோட அசிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ரூர்கேலா வந்து ஜெர்மனியோட அசிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ பிலாய் வந்து ரஷ்யன் அசிஸ்டன்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பத்ராவதி அண்ட் விஜயநகர் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. ஸோ வைசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் அண்ட் சேலம் தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாடு சேலம் ஸ்டீல் பிளான்ட். ஓகேங்களா, ஸோ சேலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. ஸோ எஸ் இஸ் ஃபார் ஸ்டீல். ஓகே, சேலமில் எஸ் இஸ் ஃபார் ஸ்டீல். ஓகே, நெக்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலாக கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து மும்பையில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ஒன் ஆஃப் த மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் அமெரிக்கன் சிவில் வார். ஸோ அமெரிக்கன் சிவில் வார் வந்து 1865 நடக்கும். ஓகே, 1865 அமெரிக்கன் சிவில் வார் நடந்துட்டு இருக்கும். அப்போ வந்து அமெரிக்கா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன். ஓகே, இந்த சிவில் வார்னால யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து அவங்களால காட்டன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்தியா கிட்டேருந்து வாங்குவாங்க. அப்போ தான் வந்து இந்தியாவில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சது. பிகாஸ் சேஞ்ச் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ வேர்ல்டு வார்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து க்ரோத் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அண்ட் 20th செஞ்சுரியில் வந்து இந்தியாவோட வேர்ல்டு ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகும். அதில் வந்து மாடர்ன் காட்டன் மில்ஸ் வந்து நிறையா டெவலப் ஆகும். ஓகேங்களா. அண்டு ஏன் வந்து அரௌண்ட் மும்பையே அதிகமாக இருக்குது அப்படின்னா வார்ம் மாய்ஸ்ட் கிளைமேட். ஓகே, ஸோ வார்ம் மாய்ஸ்ட் கிளைமேட். ஓகே, அதே மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் ஸ்கில்டு லேபர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ டெக்கான் பிளேட்டியூ. ஓகே, ஸோ இந்த டெக்கான் பிளேட்டியூவில் வந்து சாயில் ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பிளாக் காட்டன் சாயில் அதிகமாக ஃபேவரபுளாக இருக்கிறதுனால தேர் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் ஹை. ஓகே, ஹை ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன். ஓகே, ஸோ இதனால் இங்கே இண்டஸ்ட்ரியை லொக்கேட் பண்ணும்போது ஸோ ஈஸி ரா மெட்டீரியல். ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாப்புலேஷன் அதிகம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸி சப்ளை ஆஃப் லேபர். ஓகே, ஈஸி சப்ளை ஆஃப் லேபர். ஸோ ரா மெட்டீரியல் அதிகமாக இருக்குது, லேபர் சப்ளை அதிகமாக இருக்குது, எக்ஸ்போர்ட்டுக்கு போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரா மெட்டீரியல், லேபர், டிரான்ஸ்போர்ட் இந்த 3 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து இந்த இடம் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக க்ரோத் ஆகுது. ஓகே, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தை நம்ம மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவோம். ஏன் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியானா பிகாஸ் மான்செஸ்டர் அப்படிங்கிறது பிரிட்டனில் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபேமஸாக இருந்த இடம். ஓகே, ஸோ அதனால் அகமதாபாத் இந்தியாவில் இருக்கிறதுனால அகமதாபாத் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவோம். அண்ட் கோயம்புத்தூர் இந்த இடம். ஓகே, அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில், இட் இஸ் க்ளோசர் டு போர்ட்ஸ். திருவனந்தபுரம் போர்ட்டுக்கும் டூட்டுக்குரியன் போர்ட்டுக்கும் ரொம்ப க்ளோஸராக இருக்குது. ஸோ 2 போர்ட்டும் ஆக்சஸ் இருக்குது, போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, லேபர் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் ஒரு ரிசோர்ஸ் தான். நம்ம ரிசோர்ஸை பார்க்கும்போது 3ஆக பார்த்துக்கிறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ், மேன்மேட் ரிசோர்ஸஸ் அண்ட் மேன் ஆஸ் அ ரிசோர்ஸ், ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹியூமன் மேட் ரிசோர்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் எப்படி ஒரு ரிசோர்ஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர், டாக்டர்ஸ், கேமராமேன், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அவங்களே வந்து ஒரு ரிசோர்ஸ் தான். ஓகே, ஸோ மோர் பீப்புள் லிவ் நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். ஓகே, வேர்ல்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த ஈக்குவேட்டர் இருக்குது அப்படின்னா ஸோ இதில் தான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ பாப்புலேஷன் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஓகே, ஸோ நிறைய இடத்துல கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈக்குவேட்டர், அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா கோஸ்ட் இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ கோஸ்ட் பக்கத்தில் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கும். அதே மாதிரி பிளெயின்ஸ். ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேஞ்சஸ் பிளெயின்ஸ். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபாக வந்து ஹை பாப்புலேஷன் ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது எல்லாமே ஹை பாப்புலேஷன் ஏரியாஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஹை பாப்புலேஷன் ஏரியாஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ளோசர் டு கோஸ்ட். ஸோ இதெல்லாம் ஃபர்டைல் பிளெயின்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃபர்டைல் பிளெயின்ஸ். மற்ற எல்லா இடத்துலையுமே பாப்புலேஷன் வந்து ரொம்ப ஸ்கார்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ளோசர் டு போர்ட்ஸ் அகெயின். ஸோ இதெல்லாமே இந்தியாவில் ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கிற ஏரியாஸ். ஓகே, அண்ட் 75% ஆஃப் அண்ட் 75% ஆஃப் த பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா 2 கான்டினென்ட்டில் தான் இருக்காங்க, ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா டாப் 10 பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் வந்து ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இஸ் சைனா, செகண்ட் கண்ட்ரி இஸ் ஏஷியா, செகண்ட் கண்ட்ரி இஸ் இந்தியா. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஏஷியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா. தேர்ட் யூஎஸ்ஏ, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா, அப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷில் டாப் 10ல் வந்துடும். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா டாப் 5 கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் வந்துச்சு. அதே மாதிரி நைஜீரியா. ஓகே, ஸோ நைஜீரியா வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட், இட் ஹாஸ் டாப் 10ல் வந்துடும். ஓகே, ஸோ 2 கான்டினென்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் பாப்புலேஷன் இருக்கும். ஓகே, இருக்கலே லீஸ்ட் டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற கான்டினென்ட் வந்து ஆஸ்திரேலியா. ஓகே, 2 persons per square kilometer. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 persons per square kilometers தான் இருப்பாங்க. அண்ட் பிளேஸ் வித் 0 பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. ஸோ அங்கே வந்து வெறும் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பீப்புள் வந்து நார்மல் ஹேபிடேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி 60% ஆஃப் பீப்புள் ஸ்டே இன் ஜஸ்ட் 10 countries. ஓகே, ஸோ இன்றைக்கி இதுபடி ஸோ இந்த இது நடத்தும்போது இந்த கிளாஸ் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னால் வேர்ல்டு பாப்புலேஷன் 8 பில்லியனை டச் பண்ணிச்சு, அதாவது 800 crore. ஓகே, ஸோ 800 crore. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பீப்புள் வந்து 10 countries, டாப் 10 countries-லேயே 60% ஆஃப் பீப்புள். அதில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி 130+ crores. அண்ட் இந்தியா சைனா பார்த்திங்கன்னா ஸோ அவங்க 2 பேருமே வந்து நம்ம 2 பேருமே வந்து 270 crores வந்துடும். ஓகே, ஸோ 270 crores அப்படிங்கிறது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈக்குவலன் டு 35%.
ஓகே, ரெண்டு கண்ட்ரீஸ் வந்து 35% வராங்க. ஸோ மிச்சம் இருக்கிற கீழே இருக்கிற ஒரு 8 கண்ட்ரீஸ் வந்து 25%. ஓகே, ஸோ பிகாஸ் யூஎஸ்ஏ பார்த்திங்க அப்படின்னா அவங்க 40 crores அவங்க பாப்புலேஷன். ஓகே, ஸோ அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாப்புலேஷன் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ பாப்புலேஷன் வந்து ரொம்ப டைவர்சிஃபைடாக இல்லை. நெக்ஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, ஸோ எதெல்லாம் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ், ஓகே, சோஷியோ கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்த்துங்க பிளெயின்ஸு கோஸ்டல் ஏரியாஸ் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். சோஷியோ கல்ச்சரல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஸோ ஒரு கண்ட்ரியோட பாலிட்டி ஸ்டேபிளாக இருக்கா, அங்கே கல்ச்சர் ஃபேவரபுளாக இருக்கா, அதே மாதிரி எக்கனாமி ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நல்ல எக்கனாமியாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நல்ல பாப்புலேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். நல்ல எக்கனாமி நல்ல கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்னால் இன்னும் நல்ல ஹை பாப்புலேஷன் டென்சிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அஃபெக்டிங் த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா வந்து அஃபெக்டிங் த டென்சிட்டி ஆர் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் அன் ஏரியா. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஜியாகிரஃபி பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம்.